ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 5ஆம் அத்தியாயம். தேவர்களின் அரசன் மற்றும் அவர்களது தேவசேனையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நடத்திய போரும் அவரது வெற்றியும் துவாரகாபுரியில் பாரிஜாத மரத்தை பிரதிஷ்டை செய்தது. கர்கமா முனிவர் கூறுகிறார், கர்காச்சாரியார் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை தேவர்களின் அரசரான தேவேந்திரன் யானைகளின் அரசனான ஐராவதத்தின் மீது அமர்ந்து தேவர்களால் சூழப்பட்டு போருக்கு வந்திருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே சங்கொலி எழுப்பி அதன் ஓசையால் எல்லா திசைகளையும் நிரப்பினார். மேலும் வஜ்ராயுத அம்புகள் மழையாக பொழியத் தொடங்கின. அப்போது திசைகளும் வானமும் ஏராளமான அம்புகளால் நிறைந்திருப்பதை கண்ட தேவர்கள் அனைவரும் சக்கரதரன் ஸ்ரீ கிருஷ்ணரால் சந்திரன் நரேஸ்வரன் மீது அம்புகளை பொழியத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு ஆயுதத்தையும் தனது அம்புகளால் விளையாட்டாக ஆயிரக்கணக்கான துண்டுகளாக வெட்டினார். நாகத்தை உட்கொள்ளும் கழுகு நாகப்பாம்பு கயிற்றை பிடித்திருந்த வருணனின் நாகப்பாம்பு கயிற்றை அறுத்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திடீரென தனது கதாயுதத்தால் யமனின் பயங்கரமான தடியை தரையில் வீழ்த்தினார். பின்னர் அவர் குபேரனின் தேரை தாக்கி அதன் சக்கரத்தை வெட்டினார். சூரிய பகவான் கோபமான பார்வையுடன் இருப்பதை கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைந்தார். மகா அக்னி தேவன் முன்னே வருவதை கண்ட பகவான் ஸ்ரீஹரி அவன் வாயிலிருந்து பருகினார். எடுத்து பின்னர் ஸ்ரீஹரி கோபத்துடன் சூதர்கள் போட்ட திரிசூலங்களை சக்கரத்தால் நொறுக்கி தன் கரங்களால் அவர்களை தாக்கி ருத்ரர்களை தரையில் சாய்த்தார். பூபதே, பின்னர் மருத்ரனன், சத்யதேவன் மற்றும் வித்யாதரர்கள் மாதவன் மீது அம்புகளை பொழிய தொடங்கினர். தேவர்களின் முழு படையும் அம்புகளை பொழிந்தபடி முன்னேறி வருவதை கண்டபோது போர்க்களத்தில் சத்யபாமை திகிலடைந்தாள். அவர்கள் பயந்து நிற்பதை கண்ட கோவிந்தன், சத்யா, பயம் கொள்ள வேண்டாம், இங்கு வந்துள்ள தேவர்களின் படை அனைத்தையும் நான் அழிப்பேன், அதில் எந்த ஐயமும் இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபமடைந்து சிங்கம் தன் நகங்களால் சிங்கங்களை விரட்டுவதைப் போல தன் வில்லிலிருந்து எய்த அம்புகளால் தேவர்களை தாக்கினார். அப்போது கம்சனை அழித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபமடைந்து கருடாழ்வாரிடம், வினதா நந்தனா, நீ இந்த போர்க்களத்தில் போரிடவில்லை என்றார். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணுநாதன் கருடன் கோபமடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது மனைவியையும் அதே இலைகளை தோளில் சுமந்து கொண்டு அனுப்பினார். தந்தங்கள் உடனடியாக யானையிடம் சண்டையிடத் தொடங்கின. அவை பூமியில் சுற்றி திரிந்து தங்கள் அலகுகளால் தேவர்களை கடித்து காயப்படுத்தின. கருடாழ்வாரால் தாக்கப்பட்ட பின்னர் தேவர்கள் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினர். அரசே, வலிமை மிக்க வீரர்களான தேவேந்திரனும் உபேந்திரனும் ஒருவர் மீது ஒருவர் அம்புகளை பொழிந்து கொண்டு பெருவெள்ளத்தை பொழியும் 2 மேகங்களைப் போல காட்சியளித்தனர். அரசே, அக்காலத்தில் கருடன் ஐராவதம் எனும் யானையுடன் சண்டையிடத் தொடங்கினான். யானை தன் தந்தங்களின் அடிகளால் கருடாழ்வாரை காயப்படுத்தியது. கருடாழ்வாரும் தன் அலகு மற்றும் இறக்கைகளின் அடிகளால் ஐராவதத்தை துண்டு துண்டாக கிழித்தது. எதுகுலத்தின் பட்டத்து இளவரசரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்கள் அனைவருடனும் வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரனுடனும் தனியாக போரிட்டு கொண்டிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபத்துடன் தேவேந்திரன் மதுசூதன கிருஷ்ணன் மீதும் அம்புகளை பொழிய தொடங்கினார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற ஆசையிலேயே போரிட்டு கொண்டிருந்தனர். அனைத்து ஆயுதங்களும் அம்புகளும் தேவேந்திரன் உடனடியாக வஜ்ராயுதத்தை தூக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் சக்கரத்தை தனது கரத்தில் எடுத்தார். தேவர்களின் தலைவன் வஜ்ராயுதத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் கரத்தில் வாளையும் ஏந்தி இருப்பதைக் கண்டு அனைத்து உயிரினங்கள் உள்பட 3 உலகங்களிலும் ஒருவித அச்சம் ஏற்பட்டது. வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரன் ஒட்டி வந்த வஜ்ராயுதத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இடது கரத்தினால் பிடித்தார். ஆனால் அவன் மீது தன் சக்கரத்தை பாய்ச்சவில்லை. அவர் கூறியதெல்லாம் எழுந்து நில், எழுந்து நில் என்பதுதான்.
தேவேந்திரனின் கரத்தில் வஜ்ராயுதம் இல்லை. கழுகு அவர்களின் வாகனத்தை சிதைத்திருந்தது. அவர்கள் அவமானத்திலும் பயத்திலும் தப்பி ஓடினர். அவர்களை இந்த நிலையில் கண்ட தேவி சத்யபாமை புன்னகைக்கத் தொடங்கினாள். அரசனே, தேவேந்திரன் போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டியதை கண்ட சச்சி தேவி கடும் கோபம் கொண்டு அவனை கடிந்து கொண்டாள். தேவர்களின் தலைவனை, தாம் தேவர்களின் மாபெரும் மாதவனுடன் போரிட்டீர். ஆனாலும் அவன் தனி ஒருவனாகவே போர்க்களத்தில் தம்மை தோற்கடித்தான். எனவே தேவர்களின் தலைவரே, உமது வலிமைக்கும் வீரத்திற்கும் வெட்கம். இந்த காட்சியை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறீர். நானே போர்க்களத்திற்கு சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தோற்கடித்து பாரிஜாதத்தை மீட்பேன். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார். அரசனே, இவ்வாறு கூறியதும் கோபம் நிறைந்த சச்சி தேவி விரைவாக சிவிகையின் மீது ஏறி போரிட புறப்பட்டாள். பின்னர் அனைத்து தேவர்களும் அவளுடன் போர்க்களத்திற்கு சென்றனர். சச்சி தேவி வருவதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு போரிட ஆர்வம் ஏற்படவில்லை. அப்போது சத்யபாமையின் உதடுகள் கோபத்தால் துடிக்கத் தொடங்கின. அவள் பகவான் ஸ்ரீஹரியிடம் கூறினாள், இறைவா, இப்போது நான் சச்சி தேவியுடன் போரிடுவேன். அவரது வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தபடியே சுதர்சன சக்கரத்தை தன் கரத்தில் கொடுத்துவிட்டு தானே பாரிஜாதத்தை கருடன் மீது ஏற்றி அவனை பிடித்தார். ஸ்ரீ ஹரிப்பிரியா சத்யபாமா கோபத்துடன் போரிட வெளியே வந்தபோது பிரபஞ்சம் முழுவதும் பெரும் அமளி ஏற்பட்டது. நரேஸ்வரரே, பிரம்மதேவர், தேவேந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் பயந்து போனார்கள். அரசனே, அதே நேரத்தில் தேவேந்திரனின் தூண்டுதலால் தேவகுரு பிரகஸ்பதி அங்கு வந்தார். வந்து போரிட விரும்பிய பூலோகத்தின் மகள் சச்சியை தடுத்தார். ஸ்ரீ பிரகஸ்பதி கூறினார், சச்சி, நான் கூறுவதை கேட்பாய். இது பலவிதமான ஞானத்தையும் சிந்தனைகளையும் தருகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான். மேலும் அறிவார்ந்த சத்யபாமை பரமலக்ஷ்மி. தேவேந்திர வல்லபையான தேவியே, நீ எப்படி அவர்களுடன் போர் செய்வாய்? எனவே தேவேந்திரனை புறக்கணிப்பதை நிறுத்திவிட்டு இல்லத்திற்கு செல்வாய். சத்யபாமைக்கு பாரிஜாத மரத்தை கொடுத்து எல்லா தேவர்களின் பயத்திலிருந்தும் அவளை பாதுகாப்பாய். யாருடைய பயத்தால் காற்று வீசுகிறதோ, யாருடைய பயத்தால் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ, யாருடைய பயத்தால் மரணம் எங்கும் பரவுகிறதோ, யாருடைய பயத்தால் சூரியன் எரிகிறதோ, மேலும் யாருடைய பயத்திற்கு பிரம்மதேவர், சிவனார் மற்றும் தேவேந்திரன் எப்போதும் அஞ்சுகிறார்களோ, அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீ நன்கு அறியவில்லை. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறுகிறார், தேவகுருவின் இந்த வார்த்தையை கேட்ட சச்சி தேவி வெட்கம் கொண்டு தேவி சத்யபாமையையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வணங்கி தன்னைத்தானே சபித்தபடி இல்லம் திரும்பினாள். பின்னர் அவன் தேவேந்திரனை வணங்குவதைக் கண்டு வெட்கமடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பிற்குரிய தேவி சத்யபாமை, தேவேந்திரா, உன் கரத்திலிருந்து வரும் வஜ்ராயுதத்தை கண்டு வெட்கப்படாதே என்றாள். ஒரு சண்டையில் இருவரில் ஒருவர் தோற்பது இது தவிர்க்க முடியாதது. இதனை கேட்ட பக்ஷாசன் கூறினார். தேவேந்திரன் கூறினான், தேவி, தொடக்கத்திலிருந்தும் நடுவிலிருந்தும் இந்த முழு உலகமும் உருவமற்ற கடவுளில் நிலை பெற்றுள்ளது. அவரிடமிருந்தே இது தோன்றியது. அவராலேயே இது அழிக்கப்படவும் போகிறது. படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தலுக்கு காரணமான அந்த கடவுளால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி வெட்கப்பட முடியும்? எல்லா உலகங்களுக்கும் பிறப்பிடமானவர் யார்? யாருடைய நுட்பமான வடிவம், யாருடைய உருவமற்ற மற்றும் பண்புகளற்ற உடல் வேறொன்றுமோ, அதாவது விவரிக்க முடியாத காரணத்தால் சொற்களால் விவரிக்க முடியாதவர் யார்? அறியக்கூடிய எல்லா பொருட்களையும் அறிந்தவர் யார்? யாருடைய வடிவத்தை அத்தகைய எல்லாம் அறிந்த மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும். மற்றவர்கள் அவரை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். உலகின் நன்மைக்காக தானாகவே மனித உருவம் எடுக்கும் பிறவாத நித்திய என்றும் நிலைத்திருக்கும் அந்த கடவுளை யாரால் தோற்கடிக்க இயலும்? தேவி சத்யபாமையிடம் இதனை கூறியதும் தேவேந்திரன் மௌனமானான். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து கம்பீரமான குரலில், சக்ரா, நீ தேவர்களின் அரசன். நாங்களோ பூமியில் வாழும் சாதாரண மனிதர்கள். இங்கு வந்ததால் நான் செய்த பாவத்தை மன்னிப்பீராக.
தேவர்களின் அரசனே, இதோ உமது பாரிஜாதம். இதை உரிய இடத்தில் எடுத்துச் செல்வாய். சத்யபாமையின் வேண்டுகோளின் பேரில் நான் இதை எடுத்தேன். இதோ நீங்கள் என்னை தாக்கிய வஜ்ராயுதம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சூனசிரனே, இது உமது ஆயுதம். இதை உமது எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போது இது அவர்களை அழித்துவிடும் என்றார். தேவேந்திரன் கூறினான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நான் ஒரு மனிதன் என்று தம்மை குறித்து கூறி ஏன் என்னை தவறாக வழி நடத்துகிறீர்? தாம் பிரபஞ்சத்தின் இறைவன் என்பது எங்களுக்கு தெரியும். தமது சூட்சும வடிவம் எங்களுக்கு தெரியாது. நாதா, தாம் யாராக இருந்தாலும் உலகை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளீர்கள். கருடத்வஜனே, தாம் உலகின் முட்களை தூய்மைப்படுத்துகிறீர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, இந்த பாரிஜாதத்தை துவாரகாபுரிக்கு எடுத்துச் செல்லுங்கள். தாங்கள் மனித உலகை விட்டு செல்லும் போது அது பூமியில் தங்கிவிடாது. கோவிந்தரே, அப்போது அது தானாகவே ஸ்வர்க்கத்திற்கு வந்துவிடும். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறுகிறார், அரசரே, இது கண்ணியமானது. தேவர்களின் புகழை கேட்ட துவாரகநாதர் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த வார்த்தைகளை கேட்டு தனது வஜ்ராயுதம் ஏந்தியவரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு துவாரகை நகரிற்கு திரும்பினார். அங்கே வானத்தில் நின்று அவர் எக்காலம் ஊதினார். நரேஸ்வரர் அந்த சந்தேகத்தின் ஒளியால் அவர் துவாரகை வாசிகளின் இதயங்களில் மகிழ்ச்சியை உண்டாக்கி கழுகிலிருந்து இறங்கி தேவி சத்யபாமையுடன் அரண்மனைக்கு வந்தார். அவர் சத்யபாமையின் இல்ல தோட்டத்தில் பாரிஜாத மரத்தை நிறுவினார். தேவலோக பறவைகள் அதில் வாழ்ந்தன. தேனீக்கள் அதன் நறுமணமுள்ள தேனை அருந்தின. மாதவனார் பிராக்ஜோதிஷபுரத்திலிருந்து துவாரகைக்கு அழைத்து வந்த அனைத்து இளவரசிகளையும் மாதவ மாதத்தில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இல்லங்களில் பக்தியுடன் திருமணம் செய்து வைத்தார். அவருடைய ராணிகள் 16,108 பேர். மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீஹரி அதே வடிவத்தை எடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார். தவறாத பரமபுருஷ பகவான் தனது ஒவ்வொரு மனைவியின் கருப்பையிலிருந்தும் 10 புத்திரர்களை பெற்றெடுத்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மன்னன் வஜ்ரநாபனுக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பாரிஜாத மரத்தை எடுத்து வருதல் என்ற தலைப்பு கொண்ட அஸ்வமேத காண்டத்தின் 5ஆம் அத்தியாயமானது இனிதே நிறைவடைந்தது.